தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில மட்டும் ஒரு அடிப்படையான ஒரு நகர்ப்புற அளவுகளாக இருக்கக்கூடிய பேரூராட்சி கூட இல்லாத ஒரு தொகுதி அப்படின்னா மயிலம் சட்டமன்ற தொகுதி. அதாவது மயிலத்துல மயிலம், ரெட்டனை, வீடூர் போன்ற கிராமங்கள்லாம் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க வசிக்கிறாங்க. இன்னமும் இந்த அரசு, தமிழக அரசு அந்த ஊர்களை பேரூராட்சிகளாக கூட அறிவிக்கல, தரம் உயர்த்தலாம். ஆமாங்க. அப்போ இந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் யாரா இருக்க முடியும்? அண்ணன் சி வி சண்முகம் ஒரு மாபெரும் அமைச்சர். அவருடைய பங்களிப்பு நம்ம பார்த்துருக்கோம். சட்டத்துறையிலேயே இருக்கட்டும், கனிம வளத்துறையா இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும். அப்போ பல்வேறு துறைகள்ல அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சிருக்காரு. அப்போ இது மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் அவர் நிக்கிறத வரவேற்கிறாங்க. அப்போ தங்களுக்கான ஒரு ரட்சிப்பாளராக அவரை பார்ப்பாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மயிலத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் மயிலத்தை பேரூராட்சியாக தரம் உயர்த்துவோம் கண்டிப்பா எங்க ஆட்சி அமைந்த உடன். இன்னை வரைக்கும் பண்ணாங்களா? கிடையாது. அப்போ மக்களுடைய அந்த தேவையை இந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பண்பு யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற பொழுதுதான் அதிமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க.